இன்னைக்கு அரசியல் கட்சி இதெல்லாம் தாண்டி மக்கள் ஒரு கொடுமையான ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருக்காங்க. ஒரு சுலபமா நீங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி தான் பாத்தீங்கன்னா பெண்கள் 8 மணிக்கு மேல நடக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த சூழ்நிலை பொதுவா எல்லா இடத்துலயும் இருக்கு. அதுக்கு காரணம் ட்ரக்ஸ், அதுக்கு காரணம் போதைன்றது எல்லாருக்கும் தெரியும். அதான் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்ஸ்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு எலீட் சொசைட்டி, ஒரு பணக்காரர்கள் நடுவுல ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல அதான் அது கிடைக்கும், அது சாதாரணமா கிடைக்காதுன்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு சின்ன சின்ன ஸ்கூல்ஸ் எல்லா தெருவுகள் எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஸோ அதை எதிர்த்து தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாநாடு இந்த மாதமே பாத்தீங்கன்னா ட்ரக் ஃப்ரீ மந்தா அனௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு எல்லாருமே அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அதனுடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில மிக பிரம்மாண்டமா நாங்க எதிர்பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 50,000 75,000 பேர் வரைக்கும் வருவாங்க அப்படின்றத நாங்க எதிர்பார்க்கிறோம். முதல் மாநாடு தமிழகத்துல அரசியல் இல்லாம ஒரு சோசியல் காசுக்கு ஒரு ஈவெண்ட், ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. ஒரு இன்விடேஷன் இல்ல ஒரு மொபிலைஸ் பண்றதோ கிரௌடு இது வரைக்கும் யாருக்கு எங்களுக்கு கூட யாருக்குமே அவங்க வாலண்டியரா போறாங்களே தவிர இது ஒரு முதல் மாநாடு. இது ஒரு மாற்றத்துக்கான ஒரு மாநாடா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட ஒரு நகர்வு, ஒரு அரசியல் தமிழகத்துல இஷ்யூ பேஸ்டா இருக்கணும்னு சொல்லி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஃபீல் பண்றாங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இஷ்யூ இது எடுத்திருக்கோம். அடுத்த மாசம் என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ சென்னையில் கூட நிறைய நிகழ்ச்சிகள் அடுத்த மாதம் பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் இதை முடிச்சுட்டு திருச்செந்தூர்லையும் ஒரு மிகப்பெரிய இந்த மாசத்துல இன்னொரு மிகப்பெரிய மாநாடு இந்த ட்ரக் போதை ஒழிப்புக்கான மாநாடு நம்ம நடத்த இருக்கிறோம். வேற ஏதாவது நீங்க கேளுங்க. யங்ஸ்டர் மத்தியில அண்ணாமலை எடுக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கை எந்த அளவுக்கு கை கொடுக்கும், போதையை ஒழிக்க முக்கியம் இதா அமையும் காரணம்? ஆமா, இதனுடைய இம்பாக்டே இன்னைக்கு சொசைட்டில பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் பிளஸ் பேரண்ட்ஸ். இன்னைக்கு என்கிட்ட நிறைய பேர் காலையில இருந்து போன் பண்றாங்க, நீங்க போலியா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி அது கேட்டதில்லை. இப்ப ஏன் கேட்கறாங்கன்னா இது இன்க்ளூசிவா இருக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இது யாராவது பேச மாட்டாங்களா, யாராவது எடுத்து சொல்ல மாட்டாங்களா? நம்ம ஒரு மேரத்தான் நடத்துறோம், ஒரு வாக்கத்தான் நடத்துறோம், எல்லாம் பண்றோம். இருந்தாலும் இது பேசணும். நம்ம ஒரு ஆக்ஷன்ல நம்ம பேசணும். ஒரு சொசைட்டில ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். சார், இன்னைக்கு உலக நாடுகள்லாம் தவிக்கிறது என்னன்னா இந்த போதையை எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. ஆனா நம்ம இன்னும் அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போல போதைக்கு இப்ப நினைச்சா கூட இதை தடுத்துட முடியும். அதனாலதான் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உயிர் லீடர்ஸ் அமைப்புல ஒரு இனிஷியேட்டிவ், ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கிறாரு. 0% இன்ட்ரெஸ்ட் இன் பாலிடிக்ஸ் இந்த இனிஷியேட்டிவ்ல, ஒன்லி சோசியல் இன்ட்ரெஸ்ட் தான், 100% சோசியல் இன்ட்ரெஸ்ட். அதை முன்னெடுத்து நம்ம போயிட்டு இருக்கோம். நானும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அது கட்சியா மாற அதுக்கு டைம், நேரம், காலம் எல்லாமே இருக்கு. தலைவர் முடிவெடுப்பாரு. அதுக்கான டிஸ்கஷன்ஸ் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. இட் வில் டேக் டைம். அது நம்ம இப்ப இஷ்யூ சார், நமக்கு தேவை என்ன, நல்லது நடக்கணும். அது அரசியல் கட்சியா இருக்கணுமா, அப்படியே இருக்கணுமா, இப்படி இருக்கணுமான்னு கிடையாது. இதுவும் ஒரு அரசியல் தானே. மக்களுக்கு நல்லது செய்யறது தானே அரசியல். அடிச்சுக்கிறது பிடிச்சிக்கிறது மட்டும் தான் அரசியல். மக்களுக்கு நல்லது பண்றது அரசியல் தான். இதுவும் அரசியலா தான் நான் பாக்குறேன். ஸோ அதனால எல்லாமே நல்லதுக்கு தான் நம்ம ஒரு முயற்சியா நம்ம எடுத்துருக்கோம். இந்த ட்ரக் ஃப்ரீ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் இன்னைக்கு உயிர் லீடர்ஸ் அமைப்புல இணைஞ்சிருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரணமா ஒரே ஒரு வீடியோல, அதுவும் 22, 30, 25 நிமிஷம் பேசின ஒரு வீடியோவில் கடைசியா தான் சொல்லியிருப்பாரு உயிர் லீடர் அமைப்பு நான் இந்த மாதிரி தொடங்க இருக்கிறேன். அதை பார்த்து 19 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இது வரைக்கும் யாருமே, அவர் கூட இருக்கிறவர் யாருமே நீங்க இதை இணையணும், இதுல நீங்க ஜாயின் பண்ணணும் ஒரு வீடியோ நாங்க போடல. ஒருத்தரையும் நாங்க இன்டென்ஷனலா பண்ணல. எவ்வளவு தூரம் மக்கள் வராங்கன்னு பார்க்கலாம். 19 லட்சம் பேர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு மிகப்பெரிய கட்சிகளா சொல்லக்கூடியவங்க கூட ஆக்டிவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி 20 லட்சம் இருப்பாங்களான்றது டவுட். சும்மா சொல்லுவாங்க எங்களுக்கு 1 கோடி தொண்டர்கள் இருக்காங்க, 1.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்களா சொல்லுவாங்கன்னா அது ஆக்டிவா இருப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டவுட். ஸோ அதனால இது ஒரு மிக சிறப்பான மாநாடு. இன்னைக்கு எல்லாருக்குமே எங்களுக்குமே அதிகமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவர் என்ன பேச போறாரு என்ன ஏதுன்ட்டு. ஸோ வி ஹோப் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, எங்களோட இது என்னன்னா இது பேசக்கூடியது இது எல்லாரும் யங்ஸ்டர்ஸ்க்கு உங்க மீடியா மூலியமா நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ட்ரக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கூல்ஸ், பெரிய காலேஜஸ் அப்படிதான் முன்னாடி எல்லாம் இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல கூட இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் இன்னைக்கு கிடைக்குது. நம்ம வீட்லயும் குழந்தைங்க இருக்கிறாங்க. அதனால பிரஸ் அண்ட் மீடியா இந்த கருத்தை நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
ஐயோ அதெல்லாம் நோ, இங்கே நோ பாலிடிக்ஸ், ஒன்லி ட்ரக் அதை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை பற்றி நம்ம பேசிப்போம். மிச்சம் அவர் ஒருவர் அவர்கிட்ட கேளுங்க. நன்றி, தேங்க்யூ.